வெல்கம் டு ஐஎஸ் அகாடமி. நான் உங்கள் ஆனந்த் சார். நீங்கள் எதிர்பார்த்த பிஜிடிஆர்பி கட் ஆஃப் சர்வே உங்களுக்காக நான் கொடுக்குறேன். முதல்ல ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். ஹையஸ்ட் வேக்கன்சி இருக்கிற ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் 233 வேக்கன்சிக்கு நம்மக்கிட்ட குறைவான ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு. இந்த குறைவான ரெஸ்பான்ஸில் கொடுத்துருக்கிற மார்க் உங்கள்கிட்ட நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹையஸ்ட் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிசி கம்யூனிட்டியில் ஹையஸ்ட் மார்க் வருது. 102 மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே விமன் தான். இந்த டேட்டா சர்வேயில் 4 டீச்சர்ஸுமே விமன் கேண்டிடேட். 102, 97, 87, 70. அப்போ எம்பிசி கேண்டிடேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 102லேருந்து 70 வரைக்கும் கட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் இன்னும் நடுவில் நிறைய டீச்சர்ஸ் மார்க் என்ட்ரி பண்ணிங்கன்னா இன்னும் தெளிவாக கண்டுபிடிக்கலாம். இல்லை பிஎஸ்டிஎம் யாரும் கிடையாது, ஒன்லி ஃபார் இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் இருக்குது. அடுத்து பிசி முஸ்லீமில் ஒரே ஒரு கேண்டிடேட் என்ட்ரி பண்ணியிருக்காங்க 96. இவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரே கேண்டிடேட் ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க. இப்போ 96 விட அதிகமான கேண்டிடேட் பிசி முஸ்லீம் இருக்கீங்கன்னா டேட்டா என்ட்ரி பண்ணுங்கள். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுக்க அதில் என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்த கட் ஆஃப் வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்த்துக்கலாம். இப்போ பிசி கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 95, 94, 87, 86, 85, 83, 80 வரையும் இருக்குது. ஸோ பிசி கம்யூனிட்டியில் 95லேருந்து 80 வரைக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது இப்போ இருக்கிற டேட்டா சர்வே. அடுத்து எஸ்சி கம்யூனிட்டி 83 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 83 வரைக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்குது. 83 அண்ட் அபோவுக்கு கண்டிப்பாக ஜாப் இருக்குது. அடுத்து எஸ்சிஏ 82 மார்க்ஸ். ஸோ எஸ்சிஏக்கும் 82 அண்ட் அபோவ் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படுது. எஸ்டி கம்யூனிட்டி யாருமே டேட்டா சர்வே நம்மக்கிட்ட கொடுக்கல. அண்ட் தென் ஓசி கேண்டிடேட்டும் யாரும் கிடையாது. இப்போதைக்கு நம்மக்கிட்ட அந்த டேட்டாவே இவ்வளோ தான். இன்னும் கூடுதல் தகவல் வேணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கூகுள் ஃபார்ம் நான் லிங்க் கொடுக்குறேன். ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கூகுள் ஃபார்ம் லிங்க்கு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் நீங்கள் போய் என்ட்ரி பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டா என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் டீட்டெயிலாக கிடைக்கும். என்ன டீட்டெயிலாக கிடைக்கும் சார் அப்படின்னா, உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கம்யூனிட்டி, நீங்கள் பிஎஸ்டிஎம்மா இல்லையா, அப்புறம் நீங்கள் மாற்றுத்திறனாளியா இல்லையா, மாற்றுத்திறனாளி என்ன கேட்டகரி, செகண்ட் கிரேட் ரிசர்வேஷன் 8%க்குள்ளே வரீங்களா, அப்புறம் நான் டீச்சிங் ஸ்டாஃப் 2% ரிசர்வேஷனில் வரீங்களா, அப்போ உங்கள் டோட்டல் மார்க்ஸ் வித்தவுட் அப்ஜெக்ஷன் எவ்வளவு, வித் அப்ஜெக்ஷன் எவ்வளவு. நான் இப்போ கொடுத்துருக்குறது வித் அப்ஜெக்ஷன் தான். அப்ஜெக்ஷன் போட்டு எவ்வளோ மார்க் வந்திருக்கோ அதை வச்சு கொடுத்துருக்கேன். ஏன்னா வித்தவுட் அப்ஜெக்ஷன் நமக்கு ஒரு 4 மார்க் குறைவாக இருக்கும். ஆனால் அப்ஜெக்ஷன் பண்ணிட்ட பிறகு 4 மார்க் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ அதிகமாக இருக்கிறத வச்சு தான் நான் சர்வே கொடுத்துருக்கேன். உள்ளுவதெல்லாம் உயர்வு இல்லை அப்படின்றது போல். அடுத்து உங்களோட மொபைல் நம்பர், அதன் பிறகு இந்த வினாத்தாள் எப்படி இருந்ததுன்ற ஒரு சர்வேக்காக கேட்ட கொஸ்டின். அதன் பிறகு இந்த தேர்வு எழுதுவதற்கு நீங்கள் என்ன விதமான இடர்பாடுகளை எதிர்கொண்டீங்க அந்த சூழ்நிலையை இதில் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோவோட கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு மெசேஜாக பின் பண்ணியிருக்கேன், ஃபில் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட 14 ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு. இந்த 14 ரெஸ்பான்ஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன தான் பண்ண முடியும், ஓரளவுக்கு தான் டேட்டா சர்வே கொடுக்க முடியுமே தவிர கம்ப்ளீட்டாக கொடுக்க முடியாது. இப்போதைக்கு இந்த டீட்டெயில்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ பிசி கம்யூனிட்டி 95லேருந்து 80 வரைக்கும் வேலை வாய்ப்பு கன்ஃபார்ம். பிசிஎம்க்கு 96 அண்ட் அபோவ் கன்ஃபார்மாக ஜாப் இருக்குது. எம்பிசிக்கு 102, 102லேருந்து 70 வரையும் வந்திருக்கு. ஆனால் 102லேருந்து 87 வரையும் தான் வேலை வாய்ப்புகள் சொல்ல முடியும். கமல்ராஜ் எஸ்சியை பொறுத்தவரையும் 83 அண்ட் அபோவ் ஜாப் கன்ஃபார்ம் ஆகுது. எஸ்சிஏக்கு 82 மேலே கன்ஃபார்ம் ஆகுது. எதுனா தகவல் வேணால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த சப்ஜெக்ட் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் 232 வேகன்சி, அதற்கான கட் ஆஃபை வெளியிடுறேன். அதுலேயும் ரெஸ்பான்ஸ் வேணும். ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதுதான் இறுதியான கட் ஆஃப் கிடையாது. இன்னும் அதிகப்படியான கேண்டிடேட் நமக்கு ரெஸ்பான்ஸ் வேணுங்க. சொல்லப்போனால் நமக்கு ஃபிசிக்ஸில் 233 வேகன்சி இருக்குன்னா நமக்கு இப்போ ஒரு 15 ரெஸ்பான்ஸ் தான் கிடச்சிருக்கு. 233 வேகன்சிக்கு குறைந்தபட்சம் நமக்கு 300 ரெஸ்பான்ஸ் வேணும். 300 டீச்சரோட சர்வே கிடச்சிச்சின்னா பிஎஸ்டிஎம் எத்தனை பேர் இருக்காங்க, நான் பிஎஸ்டிஎம் எத்தனை பேர் இருக்காங்க, மேல் கேண்டிடேட் யார், ஃபீமேல் கேண்டிடேட் என்ன கட் ஆஃப் வருது, அதே மாதிரி விமன் கட் ஆஃப் எவ்வளவு, விமன் தமிழ் மீடியம் கட் ஆஃப் எவ்வளவு, இதெல்லாம் டீட்டெயிலாக நம்மளால் பிரித்து கொடுக்க முடியும். நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் ஆயுஷ் ஆனந்த் சார்.